அன்பும் கண்மணியும் ஒன்று சேர்ந்து அந்த வெண்ணிலா முகத்தில் கறி பூசினா நல்லா இருக்கும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கண்மணி புது ஐடியா கண்டுபிடிச்சி அந்த ஸ்கூலில் எல்லா குழந்தைகளுக்கும் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு கொடுக்குறாங்க. இந்த நேரத்தில் அங்கே உள்ள பெரியசாமி செஃப் இருந்துக்கிட்டு இந்த அன்பு என்ன தப்பு பண்ணாலும் அந்த ஜீவா இந்த ஹோட்டலை விட்டு விரட்டமா இருக்காரே, நம்ம ஏதாவது பண்ணணும் நலன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அன்பு இருந்துக்கிட்டு இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே உள்ள செஃப்கிட்டே போய் சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அந்த செஃப்பும் நலனும் இருந்துக்கிட்டு இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அங்கே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே அந்த அவங்க போட்டிருக்க தந்தூரி எல்லாம் அப்படியே நெருப்புக்குள்ளே விழுற மாதிரி பண்ணிவிட்டு அவங்க வாட்டில் அதை கண்டுக்காமல் இருந்துக்கிறாங்க. இந்த நேரத்தில் அன்பு வந்ததும் என்ன நான் போட்ட தந்தூரி எல்லாம் உள்ளே கிடக்குது, எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லையே, நீ ஒழுங்காகவே வச்சுட்டு போகலன்னு நினைக்கிறேன், அதனால தான் உள்ளே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செஃப் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி அந்த பெரியசாமி செஃப் இருந்துட்டு அந்த தந்தூரியை அந்த நெருப்புக்குள்ளே தள்ளி விட்டதை பார்த்ததுனால அன்பு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் ரெஸ்டாரண்ட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே எல்லாரும் நல்லபடியாக ஸ்கூல் ஈவெண்ட்டை முடிச்சிடுறாங்க. இங்கே ஜீவா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த பிறகு கண்மணி என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு நல்ல ஐடியாவை கொண்டு வந்த, இல்லைன்னா எல்லாரும் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டிருக்க வேண்டியதான் அப்படின்னு ஜீவா சொல்கிறாங்க. இது ஒரு டீம் ஒர்க், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவா எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கண்மணி வந்துட்டு ஜீவா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் என்ன சொல்லு கண்மணி அப்படின்ட்டு கேட்குறாங்க. உன்னை கண்மணி வந்துட்டு இங்கே பார் ஜீவா, இதனால அன்பு செஞ்ச சாப்பாடு எப்படி பாலா போகுதுன்னு சொல்லி இப்போதான் எனக்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி சொல்லு, யார் அப்படியெல்லாம் பண்ணா அப்படின்ட்டு ஜீவா கேட்டதும் எல்லாம் காரணம் இந்த நலனும் இந்த பெரியசாமி செஃப்பும் தான், அவங்க 2 பேர் தான் அன்பு மேலே உள்ள பொறாமையினால இப்படியெல்லாம் பண்ணி அவங்க அன்பு இந்த ரெஸ்டாரண்ட் விட்டு அனுப்புறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க. நேற்று அந்த ஸ்கூல் இவெண்ட்டில் கூட இவங்க அன்பு செஞ்ச தந்தூரியை அப்படியே நெருப்பில் போட்டதை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னதும் ஜீவா இருந்துக்கிட்டு நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் இருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் நல்லபடியாக வளரணும்னு சொல்லிட்டு வேலை பார்க்காம அன்பை இங்கேருந்து துரத்துறதுக்காகவே அடுத்தடுத்து முயற்சி பண்ணியிருக்கீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளை இதனால நான் வேலைக்கு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன், முதல்ல நீங்கள் 2 பேரும் இப்போவே கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீவா கோவமாக கத்துறாங்க. உடனே எங்களை மன்னிச்சிடுங்க ஜீவா, இதே மாதிரி இனிமேல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 செஃப்பும் மன்னிப்பு கேட்குறாங்க. உங்களை என்னால் மன்னிக்க முடியாது தப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அன்பு இருந்துக்கிட்டு அவங்க எனக்காக மன்னிச்சு விட்டுருங்க ஜீவா, இனிமேல் அவங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு எங்களுக்காக பறிஞ்சு பேசுகிறீங்கல்ல, ரொம்ப நன்றி சார் அப்படின்ட்டு இங்கே நலனும் பெரியசாமியும் அன்பு கிட்ட நன்றி சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் ஜீவா இருந்துட்டு அன்புக்காக உங்களை மன்னிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.